இந்த பார்பர் ஷாப்ல கஸ்டமர்ஸ் யார்கிட்டயுமே காசு வாங்க மாட்டாங்க. ஆனா அங்க முடிவெட்ட வர்றவங்க யாரும் உயிரோடவும் போக மாட்டாங்க. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஜம்முன்னு சேர்ல உட்கார்ந்த உடனே டாட் அவனோட கத்தியால அவங்க கழுத்தை அறுத்துவான். அதுக்கப்புறம் அவன் ஒரு சுவிட்சை அழுத்தி அந்த பாடியை அப்படியே கீழே டிஸ்போஸ் பண்ணிடுவான். அவனோட பார்பர் ஷாப்புக்கு கீழே ஒரு பை ஷாப் இருக்குது. டாட் அவனோட பார்பர் ஷாப்பை ஓபன் பண்ணதுல இருந்து அந்த பை ஷாப் அமோகமா ரன் ஆகுது. அங்க கிடைக்கிற பை ஒவ்வொன்றும் ஹியூமன்ஸோட டெட் பாடியில இருந்து செய்யறதால ரொம்ப கிறிஸ்பியாவும் ஜூசியாவும் இருக்கும். டாட் அவனோட பொண்ணையும் ஒய்ஃபையும் அவன் கிட்ட இருந்து பிரிச்சதுக்காக பழி வாங்குறதுக்காகத்தான் அந்த பை ஷாப் ஓனர் கூட கூட்டு சேர்ந்து இந்த கொலைகளை எல்லாம் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா டாட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல ஒரு ஃபேமஸ் பார்பரா இருந்து அவனோட ஃபேமிலி கூட சந்தோஷமாவும் அன்பாவும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த சிட்டில இருந்த சீஃப் ஜட்ஜி ஒருத்தர் டாட் ஒய்ஃபோட அழகுல மயங்கி அவரோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி டாட் மேல பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை அந்த ஊரை விட்டே துரத்தி அவனோட ஒய்ஃபையும் பொண்ணையும் பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பாரு. 15 வருஷத்துக்கு அப்புறமா டாட் ஒரு மாலுமி ஹெல்ப்போட அந்த சிட்டிக்கு புது லுக்ல திரும்பி வர்றான். உடனே நேரா அவனோட பழைய பார்பர் ஷாப்புக்கு போகும்போது அது இப்போ ஒரு பை ஷாப்பா மாறி இருக்கிறத பாக்குறான். அந்த பை ஷாப்போட ஓனரை பார்க்கும்போது அவளோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். மாவு பிசையும் போது ஏதாவது பூச்சி இடையில மாட்டினா கூட அதையும் அப்படியே சேர்த்து போட்டு பிசைஞ்சிடுவான். டாட் அதை ஒரு கடி கடிக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே அதை துப்பிடுறான். அந்த லேடி அவனை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவன் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். டாட்டா அந்த ஜட்ஜு துரத்தி விட்டதும் அவனோட ஒய்ஃப் வலுக்கட்டாயமா அங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா அவனோட ஒய்ஃப் ரொம்ப தைரியமான பொண்ணா இருந்ததால விஷத்தை குடிச்சு சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பான். அவனோட பொண்ணையும் அந்த ஜட்ஜு தத்து எடுத்து வளர்த்துப்பாரு. நடந்ததை எல்லாம் அவன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அந்த லேடி அவனை நேரா மாடிக்கு கூட்டிட்டு போயிட்டு அவனோட பழைய பார்பர் ஷாப் டூல்ஸ் எல்லாத்தையும் டாட் கிட்ட கொடுத்து விடுறான். அப்போ அவனோட கையில இருந்த டூல்ஸ் பார்த்ததும் டாட் அவனோட ஒய்ஃப் இறந்ததுக்கு பழி வாங்குறதுக்காக அந்த ஷாப்பை மறுபடியும் ஓபன் பண்றான். ஆனா டாட் அந்த ஷாப்புக்குள்ளே இருந்தா ஜட்ஜ் அவனால பழி வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கான். அதனால டாட் ஒரு ஐடியா பண்ணி அந்த சிட்டிலேயே ஃபேமஸா இருக்கிற அடால்ஃப்ங்கிற ஒரு பார்பர் கிட்ட யார் பெஸ்ட் பார்பர்னு பந்தயம் வச்சுக்கலாம்னு அவனை உசுப்பேத்துறான். அதுல அடால்ஃப் கடுப்பாகி உடனே போட்டிக்கு சம்மதிக்கிறான். அப்போ ஜட்ஜோட ஹெல்ப்பர் மார்க்குங்கிற ஒருத்தன் தற்செயலா அங்க இருக்கிறான். டாட் மார்க்கு கிட்ட கேட்டுக்கிட்டு அவனே அந்த போட்டிக்கு ரெஃப்ரியா வைக்கிறான். அப்படியே போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. அடால்ஃபுக்கு அந்த சிட்டிலேயே பெரிய புகழ் இருந்தாலும் டாட்டும் அதுக்கு சலச்சவன் கிடையாது. கடைசியில டாட் அவனோட எக்ஸ்ட்ராடினரி ஷேவிங் ஸ்கில்ஸால அந்த போட்டியில ஈஸியா ஜெயிச்சிடுறான். இப்போ டாட்டுக்கு அந்த சிட்டிலேயே பெஸ்ட் பார்பருங்க நல்ல பேரும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவனோட முக்கியமான எதிரிகள்ல ஒருத்தனான அந்த ஜட்ஜோட ஹெல்ப்பர் மார்க்கு கூட அவனுக்கு கனெக்ஷனும் உண்டாகுது. கடைசியில மார்க் போறதுக்கு முன்னாடி நான் இனிமே உன்னோட ஷாப்புக்கு தான் ஹேர் கட் பண்ண வருவேன்னு சொல்றான்.